டேய் நம்ம ஊர் ஆலமரத்தில் பேய் இருக்குடா. நிறுத்து நிறுத்து. பேயை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசாத. பேயை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் என்கிட்ட பேசுகிறதே நிறுத்திடு. நான் இனிமேல் பேச மாட்டேன். என்னங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தூக்கு போட்டு இறந்து போனாங்கல்ல, இப்போ அந்த வீட்டு பக்கம் போனால் பேயாக வந்து அவங்கள பிடிச்சிட்டு அவங்க அவரை மாதிரியே ஆட்டு விற்கிறாராமாங்க. இனிமேல் அந்த வீட்டு பக்கம் போயிடாதீங்க அப்படியா. டே தம்பி, இங்கே தாண்டா ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தர் இறந்து போனாங்க. நீ இங்கேயே வந்து நின்றுட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உனக்கும் அதே நிலமை தான். தள்ளி நில்லு. இப்படியே எல்லாரும் பேய் கதையை சொல்ல சொல்ல அவனால் தனியாக தூங்க முடியாமல் டெய்லி யார் கூடயாவது தான் தூங்கிட்டு இருந்தான். அவன் காலேஜ் படிக்கிற வயசு வந்தோடனே அவனை காலேஜ் சேர்த்துனாங்க. காலேஜில் நிறையா பசங்க ஹாஸ்டலில் தாண்டா இருக்காங்க, நீயும் ஹாஸ்டலில் தங்கி படி அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. அங்கே காலேஜில் நல்லா ஜாலியாக தான் இருந்தான். ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டு ஊருக்கு போகிறேன்ட்டு கிளம்புனான். பயமாக இருந்துச்சுன்னா லைட்டு போட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போனான். சரி லைட்டை போட்டிருக்கமேன்ட்டு அவனும் பயப்படாமல் தூங்கலான்னு படுத்தான். அவன் சின்ன வயசுலேருந்து கேட்ட எல்லா பேய் கதை கனவுகளும் வந்து அவனை தூக்கிட்டு தூக்கிட்டு போகுது. என்னடா இதுன்னு கண்ணை முடிச்சு பார்த்தா கனவு. அட கனவா இது அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நினச்சிக்கிட்டே என்னென்ன நடந்துச்சுன்னு நினச்சிட்டு தூங்கினதுனால தான் இப்படி வருதுன்ட்டு நல்லதையே நினைப்போன்ட்டு எது பற்றியும் நினைக்காம நிம்மதியாக தூங்கினோம். காலையில் கண் விழிச்சு பார்த்தா நிம்மதியாக இருந்தோம். அதனால் சரி இதை அம்மாட்ட சொல்லுவோன்ட்டு அம்மாட்ட போய் சொல்கிறான். எப்படா தம்பி பயப்படாமல் தூங்குனேன் அப்படின்னு கேட்டான். இல்லைம்மா, நான் நம்பிக்கையோடு தூங்கினேன், எந்த எந்த கெட்ட கனவுகளை பற்றியும் நான் நினைக்கல, அது வெறும் கனவு தாம்மா அப்படின்னு சொன்னான். ஓ அப்படியாப்பா, நான் நீ பயப்படுவேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்மளும் நல்லதே நினைப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.